அன்பார்ந்தவர்களே, நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதற்கு? நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக கடவுள் நினைப்பதை செய்து காட்டுவோம். எங்கள் ஊரில் தினமும் புதுமைகள் நடக்கின்றன என்று ஒருவர் பெருமையாக பேசினார். எங்கள் ஊரில் ஒவ்வொரு நொடியும் புதுமைகள் நடக்கின்றன தெரியுமா என்று அவருடைய நண்பர் பதில் கேள்வி கேட்டார். அது எப்படி? உடனடியாக அந்த நண்பர் இப்படி சொன்னார்: உங்கள் ஊரில் மனித விருப்பத்திற்கேற்ப கடவுள் செயலாற்றினால் அதை புதுமை என்று சொல்வீர்கள். எங்கள் ஊரில் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப மனிதன் செயலாற்றினால் அதை புதுமை என்று சொல்லுவோம் என்று அருமையாக கூறினார். நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள் கடவுளை சிறை வைக்கக்கூடாது. மாறாக கடவுளின் எதிர்பார்ப்புகளுக்குள் நம்மை சிறை வைக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது புதுமை நிகழும்.